சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் கடைசி நேரத்தில் முதல் கூட்டணியை அறிவித்த தவேக தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசியல் களத்திற்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தவேக இந்த தடவை என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் தவேகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில் சேர போகிறாங்க. என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 90 சீட்டு 60 சீட்டு துணை முதல்வர் பதவி தருவதாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் கண்டிப்பாக பிஜேபியுடன் கூட்டணிக்கு போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்திருந்த சூழ்நிலை தற்பொழுது அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தவேக தலைவர். அதாவது எங்களுடைய கொள்கை எதிரியே பாஜக தான், அவங்களுடன் ஒருபோதும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் மத சார்பற்ற எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீலிங் போவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ஆர் காங்கிரஸுடன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது தேர்தலுடைய கடைசி நேரத்தில் முதல் கூட்டணியை அறிவித்து இருக்கிறாரா தவேக தலைவர் விஜய் அவர்கள். குறிப்பாக புதுச்சேரியுடைய ஆட்கள் இந்த இடத்துல கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரங்கசாமி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தவேகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 35 to 40 சீட்டுகளை என்ஆர் காங்கிரஸுக்கு விஜய் தரப்பு தரத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தவேக கட்சி இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்ற நிலையை மாற்றி தற்பொழுது தவேக அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால 2026 தேர்தலில் மக்கள் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 2026 தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. தவேக கட்சி கூட்டணிக்கு போக போதா இல்லை தனித்து போட்டியிட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்தது பார்ப்போம். ஏன்னா தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய அறிஞ்ச முகமாக இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ஆர் காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அரசியல் என்பதே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடியது தான். அதனால் பார்த்தீங்கன்னா பார்ப்போம், திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.